நீங்கள் ஆயத்தப்பட்டு வந்துருங்க. ஆவியானவர் நம்மோடு மாலையில் இன்னும் அதிகமாய் பேசுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறேன் காலில் பேசுகிறாரு. காலில் பேசுறது இல்லை, கொஞ்சம் தான் பேசுகிறாரு. மாலையில் தான் நிறைய பேசுகிறாரு. வந்தவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் எது பலனோ, எது தப்புவிக்க வழியோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் கிரியைக்குரிய பலனை கர்த்தர் தருவார். ஆமென். நான் தர முடியாது. நீங்கள் எப்படி பிரயாசப்பட்டு வரீங்களோ அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு இங்கே சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நடக்குது. ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் உற்சாகத்தோடு வருகிறாங்க. இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் வீடுகளில் தெரிஞ்சவங்க யாராவது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் இதை நினைவுபடுத்தி அவங்கள அனுப்பிவிடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெண்கள் ஐக்கியம் நல்ல முறையில் இது போய் கொண்டிருக்குது. எனவே பெண்கள் ஐக்கியத்துக்கு வந்துடுங்க. லீடர்ஸ் மீட்டிங் நம்ம ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் மறந்துட்டாங்க போல இருக்குது. இப்போ நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நல்லா காதை என்ன பண்ணுங்கள், ஜிப்பு போட்டு மூடி இருந்தீங்கன்னா அதை திறந்து வச்சு நல்லா கேளுங்க. லீடர்ஸ் மீட்டிங் இருக்குது நமக்கு. அதை நீங்கள் கரெக்டான நேரத்தில் நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். நீங்கள் சரியாக வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்பு பெண்கள் ஐக்கியம் அதற்கும் நீங்கள் வாங்க. உங்கள் பிரயாசங்கள் வீணாக செலவழிக்காமல், உங்கள் நேரம் ரொம்ப முக்கியம். அது வீணாக செலவழிக்காமல் நீங்கள் இப்படி வந்து செலவு பண்ணுங்கள். ஆண்கள் ஐக்கியம் உண்டு. ஆண்கள் ஐக்கியத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. ஆண்கள் எல்லாரும் நீங்கள் வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பின்னாடி என்ன வாலிபர்கள் ஐக்கியம் உண்டு. அந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சனிக்கிழமையில் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நடத்துகிறார். வெள்ளிக்கிழமை ஜெபம் உண்டு. வெள்ளிக்கிழமை ஜெபம் வந்து அப்படியே என்ன ஆகுதுன்னா, வெயில் ஜாஸ்தி போல் இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்க நீங்கள் தான் என்ன செய்யணும்? வந்து ஜெபம் பண்ணணும். நம்ம வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. எனவே நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணோம். தேசத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார் எஸ்தருக்கு, இந்த மேன்மையிலிருந்து உன்னை தூக்கிடுவார் ஆண்டவர். நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணலன்னா, உன் ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணலன்னா உன் மேன்மையிலிருந்து என்ன செய்வார்? ஆமாம். அதனால் நீ ஜாக்கிரதையாரு. ஸ்தோத்திரம். நம்ம பொதுவாகவே என்னென்னா, தேவனிடத்தில் சேரதான் நமக்கு பெரிய பெரிய விடுதலை கிடைக்கும். தூரம் போகும் ஒன்றும் மண்ணாக தான் போகும். ஹல்லேலூயா. ஆமென். எதுவும் பேர் புரியுது நான் சொல்கிறது? நீங்கள் கிட்ட வாங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, ஐயோ இதை பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து என்ன எல்லாம் தூக்கி போட்டுறேன், அவ்வளோதான். நீங்கள் பண்ணாலும் உங்களை மாற்றுறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. கிட்ட சேர தான் அவர் வெளியில் இருக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யணும்? ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியத்தை கெடுக்க பிசாசு வரான். உங்களுக்கு கொடுத்துருக்க கிருபையை, உங்களுக்கு கொடுத்துருக்க வரத்தை பிசாசு என்ன செய்கிறான்? கெடுக்க வரான். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. பணத்தை எடுத்தால் விட்டுருவோமா? பணத்தில் எவ்வளோ நம்ம குறியாக இருக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் காணாமல் போச்சுன்னா என்ன ஆகுது? சொன்னேன் போன வாரத்தில். 100 ரூபாய் வீட்டுக்காரர் எடுத்ததுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்காரம்மா ஒரே குத்து கையில். ஆனால் பணத்தை விட மேலானது கிருபை வரங்கள். ஹல்லேலூயா. கிருபை வரங்கள். பணம் செய்ய முடியாதுதான், கிருபை வரம் தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். எனவே அதை நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தர் கொடுத்தது என் கிரீடம், நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன்னு நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அப்புறம் பிடிச்சிக்காததும் பிடிச்சிக்காததும் என்ன யாரோட கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. அதையும் சொல்லிட்டார், மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் நீங்கள் கர்த்தருடைய கிரியில் உற்சாகமாக இருக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்ம எழுந்து தான் எல்லாரும் வாசிக்கணும். உட்கார வச்சுட்டோம் உங்களை வேற. கஷ்டம் பார்க்காம எழுந்துப்பீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 40வது அதிகாரம். எழுந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உற்சாகமாக எழுந்தவங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:28 வாசி கேட்போம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு? இதுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு? எத்தனை கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? கேள்விக்குறி இருக்கா? எத்தனை கேள்விக்குறி இருக்குது? எத்தனை இருக்குது? உங்களுக்கு டவுட் இருக்குது. 2 கேள்விக்குறி தான் இருக்குது. 2 கேள்வியாக நறுக்குன்னு உங்களை பார்த்து கேட்டு. ஸ்தோத்திரம். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியின் கடையாந்திரங்களை
சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அப்படியே புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். சொல்றீங்களா எல்லாரும் சேர்ந்து? பூமியின், இன்னும் சத்தமா சொல்லுங்க, அநாதி தேவன். ஹல்லேலூயா. 3 பேர். என்னென்ன பேர் இருக்கு அதுல? சிருஷ்டி கர்த்தர், அப்புறம் அநாதி தேவன். இந்த அநாதியும் என்னதான்? அது தனி பேர் தான். இப்படி ஆண்டவர் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, அவரை அறிந்து அவருக்காக வாழும்படி நம் விரும்புகிறார். ஆமென். அவரை அறியணும். ஒரு அறியாதவங்க கண்டிப்பாக அவருக்காக வாழ முடியாது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க பாருங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க இத்தனை பேரும் உமக்காக வாழ்வன் தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க. அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணிருக்கீங்க? உமக்காகத்தான் வாழ்கிற அப்படிலாம் பாடும்போது கண்ணீர் வடிப்பாங்க சிலர்லாம். ஆனால் வாழ்க்கைக்கும் அவங்களுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன இல்லை, சம்மந்தப்படுத்துகிற மாதிரி வாழணும். ஆமென். இது வரைக்கும் நம்ம அப்படி வாழலைன்னா இனிமேல் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு மாற்றணும். அப்படி வாழ்வேன் அப்படின்னு சொன்னா அதில் என்ன? கர்த்தரை அறிந்திருக்கிறோம். சிலர் கர்த்தருக்காக வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதிருப்பது. தேவனை அறியாதிருக்கிறது தான் அங்கே பெரிய பிரச்சனையே. தேவனை அறியாது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன குழம்பு பிடிக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன சமைச்சா சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார், எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆனால் செஞ்சு கொடுக்குறதில்ல. செஞ்சு கொடுத்தானா சாப்பிடுவார். இதுதான் தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ வேண்டியதற்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் வாழ்கிறேன்? தேவனை பிரியப்படுத்த வாழ்கிறேன். ஏன் தேவனை பிரியப்படுத்த வாழணும்? ஏன்னா அவர் என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நான் ஒரே ஒரு விஷயந்தான் செஞ்சேன், அவரை விசுவாசித்தேன், அவ்வளோதான். அவரை விசுவாசித்ததுனால அவருடைய பிள்ளையானேன். இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் மரித்தாலும் அவரோடு வாழ்வேன். ஹல்லேலூயா. நித்திய காலமாய் அவரோடு இருப்பேன். ஏன்னா அவர் தீமைக்கும் தீங்குக்கும் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் என்னை தப்புவித்து விட்டார். என்னைக்கும் பார்க்க போகிற நரகம் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நரகத்தை அனுபவிக்கிறீங்களா? எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? எல்லாம் கை வைத்து சொன்னால் என்ன செய்வீங்க? எல்லாமே வாழ்க்கையே ஒரு நரகம்தான் அப்படின்னு சொல்வீங்க. அந்த நரகத்துக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஏதோ பரலோகம் செத்து போன பிறகு தான் நமக்கு நரக வாழ்க்கையிலிருந்து, அக்கினியிலிருந்து, வேதனையிலிருந்து பாடினார் ஃபஸ்ட்டே. மனவேதனையால் என்ன பண்ணாங்களாம்? மனவேதனையால் அலைந்தேன். அது ஒரு மிகப்பெரிய நரகம். மனவேதனையில் அலைவது என்ன? மிகப்பெரிய நரகம். அந்த மனவேதனைன்னு தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி தேவனை அறிந்து கொள்வது, தேவனை அறிவது. ஒரு முறை லண்டனில் இருக்க ஒரு ஏழை வாலிபனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிது. ஏன்னா லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம். அப்போது கப்பலில் தான் போக முடியும், கப்பலில் தான் போக முடியும். எனவே என்ன செஞ்சார்? போய் கப்பலுக்கு கேட்குறாரு, எவ்வளோ செலவாகுன்னு கேட்குறாரு. அங்கே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சொகுசு கப்பல் தான் இருக்குது. அப்போ அவங்க கப்பலில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அதிகாரிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளோ செலவாகும், இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா இடத்துலேருந்து எல்லா பணத்தையும் என்ன செஞ்சார்? கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டார். அமெரிக்கா போகிறது என்ன பண்ணிட்டார்? சில நாட்கள் ஆகும், 2 மாதம் அப்படி ஆகும், 60 நாள் கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. எத்தனை தெரில, அப்போ எந்த கப்பல் ஸ்லோவாக போகுமா என்னன்னு தெரில. அப்படி டிக்கெட் எத்தனை நாள் போனாங்க? இப்போது 2 மாதம் பிரயாணம். டிக்கெட் வாங்கிட்டார். டிக்கெட் வாங்கினோடனே நம்ம என்ன செய்வோம்? ட்ரெயினில் டிக்கெட் வாங்கினோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் அந்த ட்ரெயினில் சாப்பிட்றது பிடிக்காது, என்ன செய்வாங்க? வீட்டில் இருந்தே என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருந்தே கட்டிப்பாங்க என்னென்ன வேணும். அப்போ அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார்? நம்ம என்ன செய்வோம்? புளி சாதம்,
அப்புறம் முட்டை தொக்கு, அதுக்கப்புறம் தக்காளி சாதம், இந்த மாதிரி எல்லாம் எலுமிச்சை சாதம் இதெல்லாம் கட்டு போயிடும். மூணு நாள் ட்ரெயின்னா 3 நாளைக்கும் விதவிதமான சாப்பாடு. அப்புறம் 3ஆவது நாள் திறக்கும் போது வெறும் ஸ்மெல் வரும் இதிலேருந்து. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி இவரும் என்ன செஞ்சார், நிறைய ரொட்டி, காஞ்ச முந்திரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. வாங்கி அதை வாங்கலை, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கட்டி எதுன்னு போய்டு. எதுக்கு போனார்? எதுக்கு? கப்பலில் போகிறதுக்காக, ஃபஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக. கப்பல் பிரயாணம் ஆரம்பிச்சுது. இவர் போய் பெரிய பெரிய பணக்காரர்கள், ஏன்னா சொகுசு கப்பல், பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க, எல்லாம் என்ன செய்ய பார்க்குறது பயங்கரமாக. இவர் மட்டும் ஏழை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, டிக்கெட் வாங்கிட்டார். அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவர் மட்டும் என்ன ரொம்ப சோகமாக கிச்சன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். ஏன்னா இவர் நினச்சாரு, இவ்வளோ விலை உயர்ந்த சாப்பாட்டை நம்மளால என்ன செய்ய முடியாது, வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்ன செஞ்சார், 1 நாள் 2 நாள் 3 நாள் கடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து பசி அதிகமாகிடுச்சு. அவர் வச்சிருந்தது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வரவங்க போகிறவங்க முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பார். சாப்பிட்டு போகிறாங்களே அவங்க முகத்தை பார்ப்பார், எட்டி பார்ப்பார், அங்கே எப்படி சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தம் துக்கம். இப்படி பல நாள் வந்து அங்கேயே உட்காந்து ரொம்ப வாடி போய் சோர்ந்து போய், எவ்வளோ கஷ்டம். பசி யாருன்னா நமக்கு பசிக்கும் போது தரலன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும். சிலர்லாம் அழுவாங்க, பசிக்கும் போது தரலன்னு பண்ணுவோம், ஒரே அழ வரும். பசி கொடுமை, பயங்கர பசி இருந்துதான் இல்லையா உங்களுக்கு? பசிக்குமா பசிக்காத? உங்களாம் பார்த்தா என்னமோ பசிக்கும் தானே. பயங்கர பசி. அவர் முகத்தை பார்த்தா அவ்வளோ சோகம், வாடி போன முகம். என்னால் எதுவுமே முடியாமல் போச்சே, நான் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தால் கொஞ்சம் ஒரு வேலையாவது என்ன செஞ்சுருப்பேன், நல்லா சாப்பிட்ருப்பேனே, அவ்வளோ துக்கத்தோடு இருக்கார். கடைசி நாளுக்கு முந்தின நாள் நைட்டு, மறுநாள் காலையில் கொஞ்சம் நேரம் பொறுத்து கப்பல் போய் எங்கே போய் சேர்ந்துடும், அமெரிக்காவுக்கு போயிடும். அப்போ அங்கே கப்பல் கேப்டன் அந்த பக்கம் வந்தால் இவர் கிச்சன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவர் என்ன நினச்சிட்டாரு, இவன் வந்து திருடம் போல இருக்கு, திருட்டு பையன் எங்கே உட்காந்துருக்கான், கிச்சனில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து, தம்பி நீ யார் என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் எடுத்து காமிக்கிறார். டிக்கெட் வாங்கினியா? ஆமாம் டிக்கெட் வாங்கினேன். அப்போ நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? இல்லையா, எனக்கு வந்து காசு இல்லை, அதனால் நான் என்ன செய்யலை, வாங்கி சாப்பிட முடியல, ரொம்ப ரொம்ப அவரை பார்த்தாட்டு தெரியுது. ஏன்பா உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாரான். என்ன இருக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாரான். உடனே அப்படி பார்த்தானா, நீ டிக்கெட் வாங்கினல அதுலேயே எல்லாமே சாப்பிட்லாம் எழுதியிருக்கு, நல்லா பாரு டிக்கெட்டை பாரு. நிறைய பேர் பைபிள் பார்க்கறது இல்லை, எல்லாம் எழுதியிருக்கு, நல்லா பாரு எல்லாம் எழுதியிருக்கு. நீ என்ன இப்படி உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. கப்பலில் போகிறது வந்து பல நாட்கள் போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், சில தோல் வியாதிகள் வரும், சாப்பிடலன்னா சரியாக சாப்பிடலன்னா இன்னும் ஜாஸ்தி. அப்படி தான் அவருக்கு நிறைய வியாதி வந்து அந்த கிச்சன் பக்கம் உட்காந்துருக்கான். அதுவும் கிச்சன் பக்கம் உட்கார்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். பயங்கரமாக திட்டுறாரு. இவனுக்கு அதை கேட்ட பிறகு இப்போ கடைசி நாளில் என்ன சாப்பிட போகிற போயிட்டு, ஒரே கண்ணீர், பயங்கர கண்ணீர். அவனை அழைய என்ன செய்ய முடியல, அடக்கவே முடியல. அவன் சமாதானமே போச்சு. ஐயோ முட்டாள்தனமாக செஞ்சுட்டேனே, கொஞ்சம் இதை நான் படித்து பார்க்கலையே, கொஞ்சம் இந்த டிக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னு அறியாமல் போயிட்டேனே, எனக்கு புரியாமல் போச்சு. ஒரே அழ. தேவனை அறியலைன்னா அழுதுன்னு தான் இருப்போம். யாரெல்லாம் தேவனை அறியாமல் இருக்கீங்களோ புலம்பல். என்ன புறா மாதிரி என்ன செய்வோம், புலமும் புறா, வியாகுல மாதா, இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகும். யார் தேவனை அறிகிறார்களோ அவர்கள் தான் என்ன, அவர்கள் தான் சமாதானம், அவர்கள் தான் சந்தோஷம். அது எந்த வயசாக இருந்தாலும், அது வாலிப வயசாக இருந்தாலும், அது சின்ன பசங்க கூட தேவனை அறிந்தால், நிறைய சின்ன பசங்க எவ்வளோ ஞானமாக ஆண்டவரை அறிக்கை செய்து தெரியுமா. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, நீ என்ன பண்ண போகிற? அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எங்கள் ஆண்டவர் வந்து யெகோவா ராஃபா, அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்வார், சுகம் தருவார். சின்ன பிள்ளை வாயில் எவ்வளோ மகிமையான வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம வாயில் என்ன வருது, நம்ம மகிமையாக பேச. தேவனை அறியலை. அந்த குழந்தைக்கு ஆண்டவர் தம்மை சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, அது அப்படியே பிடிச்சிக்குது. சொல்லி கொடுத்த விஷயத்தை என்ன செய்யுது அப்படியே அது. அதனால்தான் சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள். நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்குது. எந்த ஒரு காலையில் இப்போ நாங்கள் வரும்போது சொன்னோம்,
இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்துருங்க, நம்ம அன்பு பசங்க ஆல்வின் சாம் கிட்ட காலையில் நீங்கள் என்ன செய்யணும், ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் அவங்களும் வாங்கிட்டானுங்க, அதனால் போட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொன்னால் காலையில் வந்துட்டானுங்க. அதுக்கு ரெண்டையும் எழுப்புறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எழுந்து காலையில் வந்துட்டாங்க. அப்படியே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன செய்யுது, அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. நமக்கெல்லாம் எங்கே போன வாரம் சொன்னது இப்போ ஞாபகம் கிடையாது. நம்ம ஜீவ வார்த்தையாச்சே, ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு என்ன செய்யணுமா, சுடர்களை போல இந்த பூமியில் பிரகாசிக்கணும். நம்மள ஆண்டவர் பிரகாசிக்க வச்சிருக்காரு. நாமும் அந்த ஆள் மாதிரி என்ன செய்யணும், கிச்சன் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு சோறு இல்லையா ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், புலம்பிட்டு இருக்கோம். இது காரணம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் குறை உள்ளவர்கள். ஏன் தெளிவில்லாமல் போகுது, தேவனை அறியாது இருக்கிறது தான். தேவன் மேலே வைக்கிறதான விசுவாசத்தில் குறைவு, கீழ்ப்படிதலில் குறைவு, அவரை அறிகிற அறிவு, அவர் யாருன்னு தெரியாது. அவர் யாருன்னு தெரியாது நமக்கு, தெரியுமா? அவரே கேட்குறாரு, நீ இதை கேட்டது இல்லையா, இது நீ அறியாமல் இருக்கியே அப்படின்னு அவரே 2 கேள்வி கேட்குறாரு. தேவன் நடத்தின பாதைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மகிமையான வழிகளில் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். போன வாரம் கேட்ட ஆண்கள் ஐக்கியத்தில் நீங்கள் ஆண்டவர் அறியலாம் என்ன நடக்கும், அவர் இன்னைக்கு மரம் வளர்ந்துருக்கும் பிரதர் அப்படின்னு. உண்மைதான் அது. தேவனை அறியாமல் இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தே இருக்க முடியாது. தேவனை கொஞ்சமாவது விசுவாசித்து அறிஞ்சதுனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனை நம்புகிறவர்கள். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. வாசிப்போம், யோவான் 17:3 வாசிப்போம். யோவான் 17:3 நமக்கு தெரிஞ்ச வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால், நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல மரித்து நாம் போய் சேர்கிற பரலோகத்துல வாழ வேண்டும் என்றால் நாம் தேவனை அறியணும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினதாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. சம்பாதிக்கிறதுனால ஒருத்தர் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு திறமையா பேசுற ஒரு ஆற்றலை எனக்கு கொடுத்துருக்க, ஒரு வரம் இருக்கு, அதனால நான் நல்லா வாழ்வேன்னா வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சைக்காலஜி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வெளியே பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க வெளியே அமைதியாக சாந்தமாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்களாம், ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க, அதை நீங்கள் என்ன செய்யணுங்க, புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு தெரியுது வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கணும், வெளியே எப்படி நடக்கணும். உங்களை நம்புறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணிங்கன்னா அவங்க வளருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 வேஷம் போடுறாங்களான்னா இல்லை, வெளியே நல்லா நடந்துக்கு தெரியுது, வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது, வீட்டுக்குள்ளே கத்த தெரியுது, சாதிக்க தெரியுது, அடம்பிடிக்க தெரியுது, எல்லாம் பண்ண தெரியுது. அப்போ இதுதான் அவங்களுடைய உண்மையான. ஒரு சிலர் யாரை நம்பக்கூடாது, வெளியேயும் உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கிறவனா என்ன செய்யாதீங்க, அவனுக்கு அதிகமாக என்ன செய்யுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதிகமாக அவங்களையும் கவனிங்க. அவங்கள எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க சீக்கிரம் தோத்துருவாங்க. நம்ம நினைக்கிறோம்னா எல்லாத்துலேயும் என்னதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, என்னது அது என்னன்னு தெரில, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இவர் யார், அப்படி முறிக்கவே முடியாது, டிஎம்டி கம்மி மாதிரி, அப்படி ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ரொம்ப ஒரு கம்பியெலாம் இருக்கும், அந்த பெரிய பெரிய ராட் இருக்கும், அந்த கம்பியை வளையம், அதுதான் நல்ல கம்பி. வளைக்கும் போது உடஞ்சிச்சுன்னா அது டெம்பர் கம்பின்னுவாங்க, நல்ல கம்பி இல்லை, அது உடஞ்சிரும், டக்குன்னு உடஞ்சிரும். இப்போ நம்ம யார், சீக்கிரத்தில் டெம்பர் ஆகிடுறோம், டெம்பர் கம்பி. ஏன் நம்ம டெம்பர் ஆகிட்டோம், நமக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை. யாராவது ஒன்று சொன்னால் புசுக்குன்னு என்ன வருது, கோபம் வருது. என்ன இல்லை,
தேவனே போன வாரம் நாங்கள் வாசித்தோம் 15வது அதிகாரத்தில் லீடர்ஷிப்பில் தான் வாசித்தோம் நினைக்கிறேன். 15வது அதிகாரத்தில் தேவனை அறிகிற அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? திட்டுறாரு. யாருக்கு இல்லை தேவனை அறிகிற அறிவு? ஈஸியாக நீங்கள் கோவப்படுறீங்க, ஈஸியாக உங்கள் தெளிவு போயிடுது, உங்களை விட்டு தெளிவு இல்லாமல் ஆயிடுறீங்க, ஈஸியாக போய் சிக்கி கொள்றீங்க. பேதைகள் என்ன செய்கிறாங்க? நெடுக போய் என்ன செய்கிறாங்க? தண்டிக்கப்படுறாங்க. விவேகம் என்ன செய்கிறான்? ஆபத்து கண்டு அப்படியே மறைந்து போகிறான். ஆபத்தை கண்டு மறைகிறவன் தான் விவேகி. ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் மறைஞ்சு போயிடுவார். ஏன் மறைஞ்சு போயிடுவார்? அங்கே இருந்தான்னா அவங்களாம் செத்தானுங்க, அவ்வளோதான். திடீர்னு கோவப்பட்டு ஏதாவது ஒன்று சபிச்சிட்டாருன்னா மொத்தமே இருங்காலி. எலிசா அப்படி வராரு, வல்லமையை பெற்று டபுள் வல்லமையோடு வராரு எலிசா. இந்த வாலிப பசங்களாம் அவரை பார்த்து கொஞ்சம் அவருக்கு சொட்டை முழுசாவே அவரை பார்த்து மொட்டை தலையா ஏறி போய் திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணாரு? சபிச்சிட்டாரு. திடீர்னு எங்கே இருந்ததோ கரடிங்க அங்கே இருந்து சுற்றி இருந்தது போல இருக்கு. 2 கரடி வந்து அந்த எல்லா வாலிபரையும் என்ன பண்ணி அடித்து பீறி போட்டது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஏசு எதனா செஞ்சிட போகிறாருன்னு தான் என்ன செய்கிறாரு? அமைதியாக போடுற, மறைஞ்சு போயிடுற, அவ்வளோதான். நம்ம மறைஞ்சு போயிடணும். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது நீங்கள் நஷ்டத்தை பொறுத்துக்க கூடாது. நீங்கள் நஷ்டத்தை பொறுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுது. நமக்கு நஷ்டத்தை பொறுத்துக்க முடியுமா? ஒரு 50 காசு கம்மியாக கொடுத்தா கூட அவன் சட்டையை பிடிச்சி எங்கடா 50 காசுன்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நஷ்டத்தை என்ன செய்யுங்க? பொறுத்து கொள்ளுங்கள். அதுதான் தேவனை அறிகிற அறிவு. தேவன் யார்? நான் இழந்ததை எனக்கு திரும்ப தருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்த கெட்ட பேரை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இழந்த பொருளை தருவார். ஆமென். இழந்ததை தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவரை அறிகிற அறிவு வேண்டும். நம்மால் என்ன உருவாக்க முடியும்? நம்மால் என்ன சம்பாதிக்க முடியும்? நீங்கள் ஓடி 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 சம்பாதிக்கிறீங்களே, அது உங்கள் பாக்கெட்டில் இருக்கா? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்படி சம்பாதிச்ச பொருளை சேர்த்து வச்சேன்னு சொல்கிறீங்களே, அதனுடைய வேல்யூ அன்னைக்கு இருந்த வேல்யூ இன்னைக்கு இருக்கா? இருக்காது. ஒரு நாள் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன இல்லை, 1 லட்சம் வேல்யூ இருக்காது. ஒரு வேலை குறைஞ்சி 10,000 ரூபாய் வேல்யூ தான் இருக்கும். ஆமென். அன்றைக்கி 40,000 ரூபாய்க்கு இடம் வாங்கணும். இன்றைக்கி 40,000 ரூபாய்க்கு இடம் வாங்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி 40,000 ரூபாய் வேல்யூ வந்து ஜாஸ்தி. இன்றைக்கி 40,000 ரூபாய் வேல்யூ ஒன்றுமே இல்லை. 4 பேர் சாப்பிட்டாங்களே 40,000 ரூபாய் க்ளோஸு, முடிஞ்சு போச்சு. ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலே 40,000 ரூபாய் முடிஞ்சுது. அப்போ அப்படி தான் நாம் சேர்த்து வைக்கிற சம்பாதிக்கிற எல்லா பொருளுடைய சொத்துடைய மகிமையும் மேன்மையும் அவ்வளோதான். ஆனால் தேவன் கொடுப்பது தான் ஹல்லேலூயா மகா மேன்மை உள்ளது, மகா ஆசீர்வாதம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இந்த நாளில் நமக்கு என்ன வேணும்? வீடு வாங்க இடம் வேணுமா? அதை கர்த்தர் தருவார். இது எவ்வளோ காசு ஆனாலும் என்ன செய்வார்? ஒரு சிலர் லோனே வாங்காமல் வாங்க வைப்பார். ஆமென். லோன் வாங்கிட்டு வாங்குறது வந்து அதில் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வந்து என்னல்ல, சரியானது மகிமை இல்லை. எது மகிமை? லோனே வாங்கலை, ஹல்லேலூயா, இஎம்ஐ போடல, இந்த ஒரு ஃபோனை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? அது மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் இஎம்ஐ இல்லாமல் ஃபோன் வாங்க கஷ்டப்படுத்துங்கன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், காசு கடன் வாங்காமல், காலைல கூட கடன் வாங்கினாங்க. இப்போது சர்ச்சுக்குள்ளே பேப்பர் பக்கத்தில் கடன் வாங்கினாங்க. அந்த மாதிரி என்ன கடன் வாங்காமையே நம்மளை என்ன செய்வார்? செய்ய வைக்கிறது தான் கர்த்தர். ஆமென். நம்ம விசுவாசம் அங்கே இருக்கணுமே, என்னை கடன் வாங்காமல் வாங்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உண்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி அதற்குரிய ஆலோசனை தந்து, ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் சிருஷ்டி கர்த்தர். ஆமென். நம் தேவனை அறியணும், இயேசுவை அறியணும். அவரை அறிந்து கொள்வதில் தான் என்ன பிரச்சனை மேற்கொண்டுடும். உங்களுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் தான் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வேணால் வரட்டுமே, கிறிஸ்து நமக்கு வழிகாட்டுவார். ஒரு பாஸ்டர் வந்தார், பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரில.
அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ கர்த்தரோட உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். ஆமென். பாஸ்டருக்கே அந்த நிலைமையா? நீங்கள் நம்ம பாஸ்டர் நினச்சிக்காதீங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கே அந்த, ஆமாம், பாஸ்டாக இருந்தானா பூஸ்டாக இருந்தானா எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான். எல்லாருக்கும் ஒரு பிசாசு தான். பாஸ்டருக்கு எக்ஸ்ட்ரா 2 பிசாசு சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு ஒன்றா வராது, ஒரு 4-5 சேர்ந்து வரும். ஊழியம் செய்கிறீங்களா, அதனால் அதை சமாளிக்கிறதுக்கு உனக்கு அறிவு வேணும். யாருங்க? கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். அது நம்மை ஊழியம் செய்ய விடாமல், கர்த்தருக்காய் வாழ விடாமல் நம்மை தடுக்கிறதுக்கு போராடும். ஞானம் வேணும். போன வாரம் தான் பார்த்தோம், ஞானம் எங்கே இருக்குது? பரிசுத்த ஆவியின் இடத்துல இருக்குது. நம்முடைய ஞானம் என்ற தீபத்தை அப்படி ஏற்றுவார், ஞானம் என்ற விளக்கை ஏற்றுவார். கர்த்தருக்கு பயப்படுதலே என்ன? ஞானத்தின் ஆரம்பம். அந்த விளக்கு, அவர் அறிகிற அறிவு வேணும். கர்த்தருக்கு நாம் பயப்படணுமே. கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை கேட்கிறார், கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்ற ஞானம் வேணுமே. ஹல்லேலூயா. அந்த அறிவு வேணும். அந்த அறிவு இருந்தால் எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. நம்முடைய பரிசுத்தத்தை எதுவும் கெடுத்து விட முடியாது. யார் கெடுப்பா? யாருக்காவது அந்த தைரியம் இருக்கா? நம்மை பரிசுத்தத்தை விட்டு அசுத்தத்திற்கு விலகி செல்லக்கூடிய தைரியம் யாருக்கா? நம்மளுக்கு கூட்டு போகிற தைரியம் இருக்கா யாருக்காவது? ஒரு முறை கணவன் மனைவி ஸ்டேஷன்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குறாங்க. என்னமோ சொல்லிட்டாரு புருஷன். உடனே அப்படி கையை அடித்து, அவர் கை பிடிச்சணும், அப்படி அடிச்சுட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யுது, அப்படியே அங்கே நிலச்சி நிற்குது. அம்மா, அவங்க அம்மானா மனைவி. அவர் எவ்வளோ சமாதானப்படுத்துறாரு, சாரி கேட்குறாரு, அப்படி ஆஹா. திடீர்னு போலீஸ்காரன் வந்தான். வந்து என்ன பண்ணா, ஏய் ஏன் நிற்கிற போ அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. புருஷன் கூப்பிட்டா வரல, போலீஸ்காரன் கூப்பிட்டு சொன்ன உடனே என்னாச்சு? என்ன நடந்தது? இப்போ என்ன நடந்தது? அந்த அம்மாவே போனதான் உண்டு. அந்த அம்மா தான் என்ன செய்கிறாங்க? மனைவி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என் வீட்டுக்காரர் சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்றது யார் இருக்காங்க? வேற யார் சொன்னாலும் நான் என்ன செஞ்சிருவேன்? கேட்டுருவேன். அப்போ என்ன இது குணம்ன்றது தெரியல. அப்போ என்ன? ஒருவன் பாவத்திற்கு போவது யாரோ தள்ளுவதனால் அல்ல, அவன்தான். அவன் அனுமதிக்கிறதுனால தான் அவன் எங்கே போகிறான்? பாவத்துக்குள்ளே போகிறான். அவன் அனுமதிக்கிறான். சொல்லுவாங்களே, நான் சொல்கிறத என்னாலேயே கேட்க முடியாதுன்னெலாம் டைலாக்லாம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி அவன் தன்னை பாவம் செய்ய விரும்பி தன்னை என்ன செய்கிறான்? அனுமதிக்கிறான். பார்த்துக்கலான்னு ஒரு சவுண்ட் வரும். பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கா? இருக்காது வந்திருக்கா? பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது தப்பு. பார்த்துக்கலான்னா என்ன? செத்த பேர் பாப்பா அடிச்சு நொறுக்கு பார்த்துக்கலாம். இந்த பார்த்துக்கலான்ற கர்த்தர் தான் நம்மளை பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை பார்த்துக்கணும். அந்த அறிவு உண்டாகணும். கர்த்தர் என்னை கவனிக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தர். ஆமென். அவர் எனக்கு எல்லாம் செய்வார். எங்கே அவர் அறிய முடியும்? டிக்கெட் எங்கே இருக்குது? எல்லாருக்கும் டிக்கெட் எங்கே இருக்குது? டிக்கெட் எங்கே வந்திருக்கீங்களா எல்லாரும்? பரலோக டிக்கெட் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே இருக்குது. வாசிக்கணும், தினமும் வாசிக்கணும், பலன் அடையணும். வசனத்தினால ஒரு மனுஷன் பலன் அடையும் போது அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். யோசுவா 1:8 வாசிக்கிறோம். இந்த வார்த்தை உன் வாயை விட்டு, உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. அப்போது நீ போகிற இடங்களில் எல்லாம் எப்படி இருப்ப? புத்திமானாய் நடப்பாய். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எல்லா டிக்கெட் இங்கே இருக்குது, உள்ளே வச்சுருக்கார. எல்லா விதமான ஆக்டிவேஷனும் வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் பரலத்திலிருந்து கீழே வரணுமா? இறங்கி வரக்கூடியதான அந்த வல்லமையை கொடுக்கிறது வசனம். ஏற்ற வேலையில் நமக்கு வசனத்தை நமக்கு என்ன செய்கிறார்? உள்ளிருந்து வெளியே கொண்டு வரார். நேற்று தினம் நாங்கள் கேட்டோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆதீனத்தை நமக்கு என்ன செய்கிறாரு? காண்பிக்கிறார். தேவனுடைய விருப்பங்களை நமக்கு காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்காக எப்படி வாழணும், அவருக்கு எப்படி சாட்சியாக இருக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறார்? நம்மளை பிசாசு நம்முடையதை வைத்தே நம்மை சாய்க்க பார்க்குறான். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணை வச்சு நம்மளை என்ன செய்கிறான்? ஆமாம்,
பாவம் செய்ய பார்க்குறான். நம்முடைய காதை வச்சு பாவம் செய்ய பார்க்குறான். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, டாப்பில் வச்சுருக்க பாருங்க, என்னது? ஆமாம், மூளையை வச்சு சிந்திக்க வச்சு நம்மளை சாய்க்க பார்க்குறான். இதுக்குள்ள உள்ள வர்றதுக்கு அவன் செய்கிற ஒரே வழி ஒரு தவறான சிந்தை, ஒரு அவிசுவாசம், ஒரு கெட்ட எண்ணம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள நம்மளை என்ன செய்யறான்? கொண்டு போறான். அவனுக்குள்ள அவனை அடிமையாக்குறான். அவன் எதற்கு அவன் அடிமையாக்கப்படுகிறானோ அது அவனை ஆளுகை செய்கிற அளவுக்கு மாறிவிடுகிறது. நாம் தேவனுக்கு அடிமையா இருந்தா தேவன் தான் நம்மளை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருந்தா அதுதான் நம்மளை ஆளுகை செய்யும். அடிமைகளாக வைக்க தான் என்ன செய்யறாரு? எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள்? 400 வருஷம் என்ன செஞ்சாங்க? அடிமையா இருந்தாங்க. 4 வருஷம் அடிமை, 430 வருஷம், எக்ஸ்ட்ரா 30 வருஷம் ஆண்டவரே விட்டாரு. 430 வருஷம் ஒரு ஜனம், ஒரு கூட்டம் அடிமையா இருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரே நாள்ல ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். போகும்போது 70 பேர், இப்போ 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனம். 70 பேரை கொண்டு வரது ஈஸியா? 20 லட்சத்துக்கு கொண்டு வந்தது ஈஸியா? எது ஈஸி? 70 பேர் தான் ஈஸி. 20 லட்சம் கடினம். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் விடுவிக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். 20 லட்சமோ 20 கோடியோ 200 கோடியோ 2000 கோடியோ ஆண்டவர் அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. தேவனை அறியணும். அத்தனை பேரை விடுதலை ஆக்கினாரே, என்னையும் விடுதலையாக்க வல்லவர். ஹல்லேலூயா. எனக்கும் ஒரு சமாதானத்தை தருவார். ஆமென். அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் கிரியை செய்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதான் கடைசி வசனம் 41. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகு போல 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, கர்த்தருக்கு தான் காத்திருக்கணும். ஒரு காரியம் நடக்குதுன்னா அது திடீர்னு நடந்த காரியம் இல்லை. அது முன்கூட்டியே ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடந்த காரியம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன வியாதி வந்திருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா திடீர்னு எதுவும் நடக்காது. அது ஆல்ரெடி என்ன இருக்கும்? நாம் செய்கிற தவறுகள்னால அந்த பிரச்சனை வந்திருக்கும். அது உடனே சரியாகணும்னு ஆகாது. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். கடந்த நாட்களில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு யாரோ ஒருத்தங்க ரெமெடி சொல்லியிருக்காங்க, விடுதலை ஆகிறதுக்கு. அவங்க சொன்னது அவங்க அளவு சொல்லாமல் விட்டாங்க. இவர் என்ன பண்ணார்? நிறைய சாப்பிட்டார், நிறைய செஞ்சு சேர்த்துனார். உடனே ரிலீஸ் ஆகிடணும், உடனே விடுதலை ஆகிடணும் அப்படின்னு என்ன செஞ்சார்? நிறைய செஞ்சுட்டார், நிறைய சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படி? உடனே சுகம் கிடைக்கணும், உடனே விடுதலை ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி ஆகாது. நேரம் எடுத்துக்கும். நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பூரண விடுதலை தருவார். ஹல்லேலூயா. பரிபூர்ண விடுதலை உண்டாகும். அந்த பூரண விடுதலைக்காக நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்துல காத்திருக்கணும். எப்படி? நம்ம அவரை அறிந்தவர்களாக காத்திருக்கணும். சொல்கிறேன், நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழணும் ஒரே வழிதான், இயேசுவை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டால் ஒழிய. இயேசுவை அறிகிற அறிவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தாம போனால் நாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை எதை காண்பிக்கிறது? நாம் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். 3:16. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் 16 ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம். என்ன சொல்றாரு? எது வரைக்கும் நீங்க இயேசு அறிந்திருக்கிறீங்களோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் அதிலிருந்து நமக்கு என்ன வந்துடும்? ஒழுங்கா மாறிடுவோம். ஹல்லேலூயா.
ஒழுங்கு எப்போ வரும்? ஒழுங்கு காட்டுன்ற அந்த ஒழுங்கு இல்லை. எப்படி ஒழுங்கு காட்டுது? அந்த ஒழுங்கை சொல்ல. ஒழுங்குன்னா என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம் எங்க இருக்கு? ஒழுக்கம் ஒழுக்கம் வேற எங்கேயும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இயேசுவை அறிந்தவர்கள் தான் ஒழுக்கமாய் நடக்க முடியும். நம் ஒழுங்காய் நடப்பதற்கு அதான் நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. என்ன ஒரு பாட்டாவது செய்யலாம். ஒழுக்கம் என்ன தரும்? ஆமாம், ஒழுக்கம் எதை விட மேலானது? உயிரை விட மேலானது. அப்படிலாம் தெரியுது. இது உலகம் சொல்றது. தேவன் அதை விட நம் ஒழுக்கமாய் வாழ்வதற்கு தேரணும். நம்ம தேறி இருக்கிறோமா இல்லையா? வர பரீட்சைலாம் ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகுறது தானே? தேர்தல் இல்லை, சில அட்டம் நிறைய வரும், நிறைய அட்டம் வரும் இல்லை. ஒரு சிலர்லாம் 4 முறை. இப்போது என் கூட ஒருத்தர் படித்தார், புலியூரில் தான் இருக்கார். 10வது என் கூட 10ல் 9வது என் கூட தான் படித்தார். அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் படித்தார்ல, அவர் கூட படித்தார். இப்போ என் கூடயும் படித்தார். ஆனால் அவர் 9வது தான் இருக்கார். கடைசியில் 9வது மேலே போகாமல் வெளியே வந்துட்டார் கடைசி வரைக்கும். அப்போ அவங்க என்ன ஆகணும்? தேரணும், தேர்ச்சி வரணும். அவருக்கு எத்தனை 4 எக்ஸாம் வந்துடுச்சு என் கூட படித்தவருக்கு. கடைசியாக தான் என் கூட எழுதினார். அப்பவும் என்ன ஆயிடுச்சு? அவரால் தேர முடியல. தேர்றது என்னென்ன? வர சோதனையில் வெற்றி பெறுவது, அதான் தேர்றது. அப்போ எப்படி தேர முடியும்னா, இயேசு அறிகிற அறிவு இருந்தால் தான் தேர முடியும். இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தேர முடியாது. அதனால பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விலகணும்னா அவன் இயேசு அறிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் அவன் நீதிமானா வாழணும்னா அவன் என்ன செய்யணும்? இயேசுவை அறிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் அவன் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும்னா அவன் இயேசு அறிஞ்சிருக்கணும். இயேசு அறிகிற அறிவு அவனுக்கு தெளிந்த புத்தியை தரும். யாரும் நம்மளை குழப்புறதுக்கு என்ன செய்ய முடியும்? இடம் கொடுக்கவே மாட்டோம். யாராலும் அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான், யாரும் குழம்ப வேணாம். ஸ்டடியாக இருக்கும். என்ன கர்த்தர் அறிந்திருக்கிறார், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு உறுதித்தன்மை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டா. ஆமென். இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் உண்மை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? பெருக்கணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த மாசமும் நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? அவர் யார்? சிருஷ்டிகர்த்தர். அவர் யார்? சிருஷ்டிகர்த்தர். அவர் யார்? அநாதி தேவன். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர்த்தரை குறித்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இதெல்லாம் எப்படி படிப்போம்னா, வானம் பூமி உண்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன உண்டாச்சு? சர்வ சேனை உண்டாச்சு. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சதுலாம். இது என்ன தெரியுமா? வானமும் வானங்களும் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஒரு வானம் கிடையாது, வானங்கள். ஹல்லேலூயா. பாட்டிருக்குல்ல, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே. வானங்கள் நாம் பார்க்கிற ஆகாயம் வேற, அதுக்கு மேலே உள்ள அந்த அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற கோள்கள் வேற. இன்னும் 3வது வானம் இருக்கு. பவுல் பேசினார் பார்த்தீங்களா? அந்த வானத்துக்கு யார் போனது? மரித்தவன் போன 3வது வானம். ஹல்லேலூயா. நமக்குலாம் எந்த ஃப்ளோர் வச்சிருக்காரு இப்போ? 3வது ஃப்ளோர் தான் வானத்தில். எந்த வானம்? 3வது வானம். எத்தனை பேர் 3வது வானம் வர விரும்புறீங்க? தெரியல. நமக்கு ஆண்டவர் என்ன வானம் வச்சிருக்காரு? 3வது வானம். அங்கே மனுஷன் அறியாத பாஷைகள் என்ன செஞ்சாங்களாம்? பேசி ஆண்டவரை ஆராதிச்சாங்களா. நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து ஆள் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பாஷை இருக்குல்ல, அதனால அப்படி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நாம் தேவனை அறியணும். வானங்கள், வானாதி வானங்களை உண்டாக்கினவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு இடத்துல சொல்றார், வானங்களை அப்படி சுருட்டிடுவேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமாம், ஒரு புடவை போல என்ன செய்ய சுற்றி ஓரம் வச்சிருவேன். அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளோ பெரிய ஆண்டவரை அவர் வானத்தை சிருஷ்டித்தார், வானங்களை சிருஷ்டித்தார்.
அப்புறம் பூமியை இந்த பூமி தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷல். என்னது இந்த அண்ட சராசரங்கிறதுல சர்வ சேனைகளில் எது ரொம்ப பெஸ்ட்னா பூமி தான். அந்த பெஸ்ட்டான பூமியை தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கார். இந்த பெஸ்ட்டான பூமியில் பாவம் செய்கிற மனுஷனை ஏன் போட்டு மிதிக்கிறார்னா ஒரே காரணம் தான், என்னுடைய பூமியை உன் பாவத்தினால நான் என்ன செய்கிற கெடுக்கிற, அதனால் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லுவார். சில வேளையில் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த பூமியை போல ஒரு கோல் எங்கேயும் இல்லை. இந்த பூமி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அண்ட சராசரத்தில் எங்கும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு, உயிரினங்கள் வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு படைப்பு. ஜீவன்கள் வாழ பரலோகம் இருக்கிறது. பூமியில் மாம்சத்தினால் உண்டான உயிரினங்கள் வாழ்வதற்காக இந்த பூமி மனுஷருக்காக என்ன செஞ்சது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியை உருவாக்கினார். அது மாத்திரம் இல்லை, சர்வசேனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க, இந்த பூமியை குறித்து என்ன செய்வாங்க, சூரியன். இது மாதிரி பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அதெல்லாம் சர்வ சேனைகள் சொல்லுவாங்களே. நம்ம சேனைகள் என்ன இருக்கு, இந்தியா சேனைகள், கடற்படை, அப்புறம் காலாட்படை, அதுக்கப்புறம் விமானப்படை, வேற என்ன படை, கருப்பு பூனை படை, மஞ்சள் படை, சிகப்பு படை, நம்ம உங்களுக்கு என்ன படை, பிங்க் படை, நிறைய படை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சர்வ சேனை தேவன் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, சர்வ சேனையை உண்டாக்கினார். இப்படி உண்டாக்கினவர் என்ன செஞ்சார், எபிரேயர் 2:3 வாசிப்போம். எபிரேயர் 2:3, அவர் சிருஷ்டி கர்த்தர் மாத்திரம் அல்ல. வாசிமா. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட 2 வாசிமா. 1:2 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி. சாரிமா, 1:2 வாசிமா. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். யார் மூலமாய் திருவுளம் பற்றினார்? குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நீங்க நாம் விசுவாசிக்கிற இயேசுதான் சர்வத்திற்கும் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. எல்லாமே யாருடையது? இயேசுவினுடையது. எல்லாம் யாரால? இவர் என்ன செஞ்சாரு? இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். ஆமென். உலகங்களை உண்டாக்கினார். நிலத்தில் வாழ்கிறோம், அப்புறம் தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சிலர் எங்கே இருக்காங்க, பூமியின் கீழே வாழ்கிறாங்க. அதுவும் ஒரு உலகம்தான். மரித்தவர்களின் உலகம் எங்கே இருக்குது? மண்ணில் இருக்குது. மண்ணுக்கு கீழே. உயிரோடு இருக்கிறவங்க எங்கே இருக்காங்க? மண்ணுக்கு மேலே. மற்ற உயிரினங்கள் எங்கே இருக்குன்னா, சில தண்ணியில் இருக்குது, சில ஆகாயத்தில் பிறகு. இதுதான் என்ன? உலகங்கள். இப்படிப்பட்ட உலகங்களை யார் ஆளுகை செய்கிறது? இயேசு ஆளுகை செய்கிறார். உங்களுக்கு எங்கே பிரச்சனை? அந்த இடத்துல இயேசுவின் ஆளுகை இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுதான் தேவனை அறிகிற அறிவு. நம்ம பிரச்சனை தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க என் பிரச்சனை அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு? கை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் பிரச்சனை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களால் என் பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும். அல்லேலூயா. அந்த அறிவு தான் நமக்கு வேணும். சும்மா கிறிஸ்தவங்கன்னா பேர் வச்சுக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு வர்றது இல்லை, பைபிள் வச்சுக்கிறது இல்லை. கிறிஸ்தவங்கன்னா அவரை அறிகிற அறிவோடு இருக்கிறவங்க. அவர் யார்? இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தை உண்டாக்கியிருக்கிறோமே. தேவன் உண்டாகிற இயேசு உண்டாக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரா? அடுத்த வசனம், சகலத்தை என்ன செய்யறாரா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே வசனத்தினால என்ன செய்யறாரா? தாங்குகிறார். இயேசு வசனத்தால தாங்குகிறார். உங்களை தாங்கணுமா? சொல்லுவாங்களே, ஏன் அவனை தாங்கின்னு வர அப்படின்னு சொல்லுவாங்களே. ரொம்ப தாங்குறியாப்பா அப்படின்வாங்க. அப்படிதான் ஏசு நம்மள என்ன பண்றாரு? ரொம்ப தாங்குறாரு. ரொம்ப தாங்குறாரு. பிசாசே சொல்றான், அவனை ரொம்ப தாங்காதீங்க இயேசுவே. இப்படி வேற சொல்றான், அவளெல்லாம் ரொம்ப தாங்காதீங்க, நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லுவான் பிசாசு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தம்முடைய அன்பினால நம்மளை தாங்குகிறார்.
அவருடைய கிருபையினால தாங்குகிறார், வார்த்தையினால தாங்குகிறார். இப்போ நீங்க வந்து உள்ள உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? உங்களை தாங்குகிறார், சகலத்தையும் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். ஆனா நம்ம அந்த விசுவாசத்தோடு இருக்கணுமே. தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன? அவர் என்னை தாங்குவார், என் குடும்பத்தை தாங்குவார், என் பிரச்சனைகளை தாங்கி எனக்கு ஒரு நல்ல விமோச்சனத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்படில நம்ம வரணும். அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் பெருகணுமே. எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அறிக்கை செய்யணும், ஆண்டவரே உமக்காய் வாழ்கிறத எதுவும் என்ன கெடுத்து விட முடியாது. ஹல்லேலூயா. யாரோ வந்து நம்ம வாங்கின இடத்துல வந்து வீடு கட்டாங்க, என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? காலையில் எழுந்து போய் என்ன செய்வாங்க? கழுத்து பிடிச்சி இது ஏன் இடம், ஒழுங்காக மரியாதையாக வெளியே போ சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி பிசாசு எங்கேயாவது வீட்டுக்குள்ளே வந்தானே சொல்லணும், இது ஏன் வீடு, ஏசு இருக்கிற வீடு, வெளியே போ பிசாசே சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க அதை மட்டும்? இருந்துக்கோ. பாவம், பிசாசுக்கு யார் இருக்கா? ஏசுவை தள்ளிட்டாரு, நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் உட்காருப்பா, சாப்பாடு போடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வெளியே போ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலர்ஜி இருக்கும். ஒரு பொருள் ஒரு சிலருக்கு கரப்பாம்பூச்சி அலர்ஜி இருக்கும், ஒரு சிலர் நாய் அலர்ஜி இருக்கும், ஒரு சிலருக்கு பூனை அலர்ஜி இருக்கும், ஒரு சிலருக்கு என்ன பல்லி அலர்ஜி இருக்கும். இப்போ அங்கே பல்லி இருந்தால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அங்கே கரப்பாம்பூச்சி இருந்தால் என்ன செய்வாங்க? அவ்வளோ வெயிட்டமாக இருப்பாங்க. கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னே செய்வாங்க அப்படின்னு. அலர்ஜியிலேருந்து வெளியே வாங்க ஃபஸ்ட்டு. ஆமே. தேவன் இப்போ சித்தனும் நாய் காக்காங்க குலைக்கும். ஆனால் நம்ம என்ன பயந்து நடுங்கும், அப்படியே ஐயோ நாய் கடிச்சிடும் என்ன. நீ ஒன்றும் பண்ணாத, அதுவே போயிடும். நீ நாய் கூட போய் நீயும் கத்திட்டு நாயும் நீயும் ஒன்றா சேர்ந்து கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? எந்த மனுஷனாவது செய்வான்? நாய் கூட யாராச்சும் கத்துவானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலரால் தான் முடியும். நாய் கூட பேசிகிட்டு இருப்பான், என்ன மாதிரி ஆளால் தான். வேற அவ கேட்பா, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, இன்னும் பேசிகிட்டு இருக்க. அங்கே ஒரு குட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய ஜீவன்கள் வாழும். பாம்பெல்லாம் போகல, அதுக்கிட்ட இப்போ இனிமேல் நீ எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லுவார். அந்த பாம்பை பார்த்து சொல்லுவார், இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன், இதுக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது, ஏறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லு. பேசணும், ஆனால் ரொம்ப பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதே பொழப்பா போயிடக்கூடாது. ஏதோ வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா அதோட கிளம்புங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். யார் கூட போயிட்டு அவ்வளோதான். ஆகுதுன்னா இப்போ கரெக்ட் டைம் ஆகிடுச்சு, இப்போ வந்துடும் பாறேன் அப்படி வெயிட் பண்ணோம் பிசாசு. கரெக்டாக இதுக்கு மேலே அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. 9 மணி ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்க முடியாது அவங்களால. வெயிட்டிங்கில் இருப்பான் பிசாசு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகணும். என் தேவன் சர்வ வல்லவர், அவர் சிருஷ்டிகர்த்தர். ஏதாவது இல்லையா? ஆண்டவர் சிருஷ்டிப்பார். என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அவர்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்துக்காகவும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தா அது பிதாவினால் சிருஷ்டிக்கப்படும், உண்டாகும். ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப சிம்பிளான வழி வச்சிருக்காரு. ஜபம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த ஜபத்துக்கு போகாமல் தடுக்கிறது தான். இப்போ யாரெல்லாம் வரலையே அவங்களுக்கு பற்றி சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இந்த ஜபத்துக்கு போயிட்டா அவங்களுக்கு வந்து என்ன செய்ய, தனியாக நீங்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பிசாசோட போராட முடியுமா? தனியாக போராட முடியாது. நானே ஜபம் பண்ணும்போது அப்படி கீழே விழுந்துறதுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது பிடிக்கிறதுக்கு 2 ஆள் வைப்பேன் பின்னாடி. பிடிச்சிங்கப்பா, மண்டை கிண்ண உடஞ்சிருப்பேன். நான் ஜபம் பண்ணி அவனுக்கு இடுபிடி எலும்புகள் உடஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக வேணும். மோசே ஜெபம் பண்ணும் போது 2 பேர் நின்னாங்க. ஒருத்தர் யாரு? ஒரு ஊர் ஆரோன். 2 பேரும் கையை தாங்கி பிடிச்சாங்க. இந்த கூட்டு ஜெபத்தில் இருக்கிற வல்லமை அதான். தேவனால் உண்டாகணுமா? ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனை பேசி கவலைப்படாதீங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் ஏன் வெற்றி காணல, தேவன் ஏன் அந்த குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய முடியலன்னா அவங்க ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். கூட்டு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ண அதில் ஒரு மகிமை. கிறிஸ்தவங்களை ஏன் சேர விட மாட்டான்? அவங்க ஜெபம் பண்ணிவிடுவாங்க, அதனால் என்ன ஆகிடும், எல்லாம் மாறிடும். அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஜெபம் பண்ண விடாது, கருத்து வேறுபாடு என்ன உண்டாக்கிட்டு அப்படின்னு பண்ணுவான். பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். கை வைத்தி சொல்லுங்கள்.
பிசாசே உனக்கு இடம் இல்லை. இப்போ பயந்துன்னு சொன்னீங்களா யாராவது? அப்படி சொல்லலை. இப்போ வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அப்படி நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. இடம் இல்லைன்றத என்ன செய்யணும்? எத்தனை முறை கேட்டாலும் அவன் வந்து கேட்பான், அண்ணா இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பான். இந்த லவ் பண்ணுறவனுங்க இருக்கானுங்களே, அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. விடவே மாட்டானுங்க. வந்து என்ன மறந்துட்டியா என்ன கேட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக சொல்லிடணும், ஆமாம் உன்னை வந்து என்ன பண்ணிட்டேன், கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. உனக்கு என்ன இல்லை? ஆண்டு சொன்ன எண்ணத்தில் பிசாசுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அவன் வரான். அப்படிதான் சொன்ன, உலகத்தின் அதிபதி வரான்னு தான் சொன்னான். அவருக்கே அந்த பாட்டுனா நம்மளாம் பெரிய ஆளா? அவரோட வருவான் நம்மக்கிட்ட. சொல்லிவிடணும், ஒன்றும் இல்லைப்பா கிளம்பு. நம்ம யார்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்? பிச்சைக்காரங்கிட்ட தான் சொல்கிறோம் ஒன்றும் இல்லைப்பா. அவன் மேலே கீழே பார்த்துட்டு என்னப்பா இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்பான். அப்போ நான் இல்லைப்பா, நான் கழட்டிட்டு உன் கூட என்ன செய்கிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லணும். பிசாசுக்கு உள்ள இடம் இல்லை. பிசாசினுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நீ என்னதான் என்னை ட்ரிகர் பண்ணாலும், என்னதான் என்ன சொல்கிறது தூண்டி விட்டாலும் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறது ஏசு சொன்னார்ல பேதுரு, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், என்கிட்ட இருக்கிறது உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறது நீ கேட்குற பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட உன்னை சுகமாக்குற ஏசு இருக்காரு. இயேசுவின் நாமத்தினால எங்கே போனாலும் சொல்லுங்கள். வீட்டுக்காரா சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால எழுது நடன்னு சொல்லுங்கள். மனைவியா சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால உருண்டு போ. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் யாருக்கு கொடுத்துருக்காரு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. நீங்கள் விசுவாசித்து மலையே பெயர்ந்து போனால் என்ன செய்யணும்? போகும். பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், இனி உனக்கு என்ன இல்லை, இனிமே தொடர்ந்து பிரச்சனை பண்ணுதா, மலை மாதிரி அது என்ன ஆகுது, அடுக்கடுக்காக வருது. நேற்று தானே மலையே புரட்டி போடுறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே சுற்றி ரவுண்டாக கயிறு மாதிரி கட்டிட்டு ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. மலை அப்படியே என்ன அறுக்கப்பட்டு, எவ்வளோ பெரிய மலை அறுக்கப்பட்டு அப்படியே திருப்பப்படுது. ஆச்சரியமாக இருந்தது பார்க்கும்போது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி மனுஷனுக்கே மலையை பேக்கிற சக்தியை உண்டாக்க முடியும்னா நம்முடைய தேவனுக்கு மலைகள் பெயர்ந்து போகிற வல்லமை ஆற்றல் உண்டு என்பதை அறியணும். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு உண்டாகணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்றாக மாறும். ரெண்டாவது, அனாதி தேவனை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 8வது வசனம். யார் நம்முடைய அனாதி தேவன்? அனாதி என்றால் அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அதான் அனாதி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய. எப்படி சொல்றாரு பாருங்க, இருக்கிறவர், எப்பவுமே இருக்கிறவர். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் வாசிச்சோம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று என்பவர் சொல் பேசுகிறதாக சொல் என்று சொன்னார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய. இயேசுதான் இருக்கிறவர், இயேசுதான் இருந்தவர், இயேசுதான் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். யாரு? அல்பா ஒமேகா. முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஹல்லேலூயா. முதலும் முடிவும் யார் தான்? அப்போ நடுவில் யாரும் இல்லைன்னு கேட்காதீங்க, எல்லாம் அவர் தான், எல்லாம் அவர் தான். அதாவது தான் அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறவர். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க மாட்டார், நமக்குள்ளே தான் இருப்பார், மற்றதுக்குள்ளே இருக்க மாட்டார். ஆமேன், ஆமேன். எல்லா தூண்லேயும் இருப்பார், துரும்லேயும் இருப்பார், அதெல்லாம் கிடையாது. மனுஷனுக்குள்ளே தான் அவர் வாழ்கிறேன்னு சொன்னார். ஆமேன். எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர். உங்களுக்குள்ளே வாழ்கிறாரா? அனாதி தேவன் ஏலோஹிம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவை பார்க்க முடியாது, அப்புறம் பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது, குமாரனை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமென். யாராவது பிதாவை எங்களுக்கு காண்பியோன்னா நீ இயேசுவை பாருன்னு காமிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். நீ இயேசுவை பார்த்தா யாரை பார்த்தா மாதிரி? ஆமென், ஹல்லேலூயா. நாமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நாம் பார்க்கணும். நம்ம இயேசுவை பார்க்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவரை குறித்து அதிகமாக அறியணும்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கு எந்த மண்டை இருக்குதோ, உங்களுக்கு என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ, எனக்கு ஒன்றும் தெரியாது.
இந்த டியூஷன் பசங்களாம் ரொம்ப டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு எப்படியோ சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. இடையில எதுனா நடந்ததுன்னா என்ன ஆகுறது? ஆல் பாஸ். இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அம்மா அல்லேலூயா. அவங்களுக்கு டெய்லியும் 2 பூஸ்ட் கொடுக்கணும். யாருக்கு? தீபாவுக்கெலாம் 2 பூஸ்ட் குடியுமா அப்படின்னு கொடுக்கணும். என்ன எப்படி தெரியாது, புரிய வைக்க தெரியாது. ஆனால் இயேசு உங்களுக்கு புரிய வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவரை அறிகிற அறிவை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு இயேசு அறிஞ்சாதான் முடியும். ஏதோ உங்கள் அறிவு வச்சு நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க. அது முடியவே முடியாது. தோற்று போயிடுவீங்க. எது வரைக்கும் தோற்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தோக்கலாம். ரொம்ப தோத்துட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை சலிச்சிடும். எப்பா இதுக்கு நான் அங்கேயே இருந்துருப்பேன், நல்லா டிவி பார்த்துன்னு சினிமா பார்த்துன்னு நல்லா ட்ரெஸ் பண்ணு லிப்ஸ்டிக் போட்டு நல்லா ஜாலியாக என்ன ஒரு ஜோட்டியை போட்டு என்ன செய்யலாம், நிறைய பூ வச்சுக்கின்னு டங்குன்னு போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஷூ போட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு என்ன செய்யலாம், ஒரு பெரிய பைக்கில் பரன்னு பறந்து போயிருக்கலாமே. இங்கே வந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும், ஏதாவது ஒரு மாறணும். ஒன்றும் மாறலையே, அப்படி தானே இருக்குது. ஏன் மாறல? நீ இன்னும் இயேசு அறியலை. டிக்கெட் உன் கையில் இருக்குது, நீ பட்டினி கிடக்கிற. யார் பொறுப்பு? உனக்கு அறிவில்லை. நீ இயேசு அறியணும், உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர் என்பதை அறியணும், எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதை அறியணும். அவர் எல்லாவற்றையும் படைத்தார். என் வாழ்க்கையிலும் அவர் படைப்பின் கர்த்தராக இருப்பார். அவரால் உருவாக்க முடியாது எதுவும் இருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவரால் உருவாக்க முடியும். எந்த இடத்துல உங்களுக்காக பேச முடியும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உங்களை தாங்க முடியும். எந்த சூழ்நிலையும் உங்களை தப்புவிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. சிங்கத்தின் குகையில் போட்டாங்க, சிங்கத்தினுடைய கெபியில் போட்டாங்க, குகையில் கெபியில் போட்டாங்க. கெபியில் போட்ட அந்த மனுஷன் உள்ள அமைதியாக உட்காந்து ஏசி ரூம் உட்காந்துருக்கான். என்ன நடந்திருக்குது? சிங்கத்தின் வாய்களை தேவன் தூதனை அனுப்பி கட்டி விட்டார். இப்போ உங்களுக்கு விரோதமா கெச்சிக்குதே சிங்கம், அது வாயை கட்டணுமா? அதுக்கு ஒரு தான் பண்ண முடியும். யாரால்? சர்வ வல்லவரால் தான் முடியும். ஆமென். அவர் தான் அதை வாயை கட்டி நம்மளை என்ன செய்வார்? நம்மளை வாழ வைப்பார். ஆமென். சொல்கிறார் தானியேல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்ன செஞ்சார்? என்ன தப்புவித்தார். சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சார்? தூதனை அனுப்பி கட்டி போட்டார். தேவ தூதன் வருவார் கண்டிப்பா. ஆமென். கர்த்தர் நிச்சயம் அனுப்புவார். உன் வாழ்க்கையில விடுதலை தருவார். நீ கர்த்தரை அறிகிற அறிவடையும் போது, சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது கூட பேசணும். தானியேல் தன் மனதை செலுத்தின போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? தூதனை அனுப்பினார். நீ கர்த்தரை அறிகிற அறிவுக்கு மனதை செலுத்து, கர்த்தர் என்ன செய்வார்? தூதனை அனுப்புவார். ஆமென். எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைகளுக்காக அல்ல, நான் உங்ககிட்ட எதையும் நான் கேட்கல. நீங்கள் வாழ்கிறது, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாம் அதுக்கு தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு உதவியாக ஊழியனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலையோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும். நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் யாவரும் சமாதானத்தோடு, இது கர்த்தருடைய குடும்பம் என்று மற்றவர்கள் சொல்லும்படியான வாழ்க்கை வாழணும். அதற்காக தான் இந்த சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்கே உபதேசிக்கப்படுகிற காரியங்கள், பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா வாழணுன்றதுக்காக தான். ஹல்லேலூயா. மற்றபடி உங்களிடத்திலிருந்து தேவன் எதையும் எதிர்பார்க்கிறதில்லை. நீங்கள் அவருக்காக வாழணும், சந்தோஷமாக வாழணும். நித்திய வாழ்க்கைக்கு போவது போல இந்த பூலோகத்தில் அந்த நித்திய வாழ்க்கையை, நல் வாழ்க்கையை வாழணும் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தேவனை அறிகிற அறிவு வேண்டும். நாம் அறிந்தது கொஞ்சம், இன்னும் நமக்கு அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் இங்கே நம் மத்தியில் உலாவுகிறார். சபையிலே கர்த்தர் உலாவுகிறார். சபையிலே கர்த்தர் உலாவுகிறார். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறார். ஏன் தெரியுமா? நெறிந்த நாணலை முறியாம மங்கி எறிகிற உத்திரிய ஆண்டவர் ஏற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அணைக்க மாட்டார். மங்கி எறியே நீ தேவையில்லை, அணைச்சிட மாட்டார். உன்னை திரும்ப பத்த வச்சு உன்னை ஏற்றி உன் விளக்கின் வெளிச்சம் இந்த வீடு முழுவதும் வருவதற்கு, அது பிரயோஜனம் உள்ள மாறுவதற்கு கர்த்தர் இந்த நம்ம மத்தியிலே உலாவுகிறார்.
ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறார். ஓ ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி, தேவனை அறிகிற அறிவை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்துவீராக. என் வாழ்க்கையில் இருந்த கண்ணீர் மாறட்டும்பா. என் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் மாறட்டும்பா. என்னுடைய அங்கலாய்ப்புகள் மாறட்டும்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நல்ல வெளிச்சத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஓ வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. உம்மை அறியக்கூடிய வெளிச்சம், தேவனை அறியக்கூடிய வெளிச்சம் எனக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக கேட்குறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஓ உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, ஜெபத்தில் உண்மையாக இருங்க. ஓ வேற சிந்தனைகள் வேண்டாம், ஜெபத்தில் உண்மையாக இருங்க. நீங்கள் கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நிச்சயமாய் தருவார். உன் கண்ணீரை மாற்றுவார். ஓ ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார். ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் எதை நினைத்து நீ குமரி கொண்டிருக்கிறாயோ அதை மாற்ற அவரால் முடியும். நீ தேவனை அறியும் போது தேவன் உனக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா. எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது நிச்சயம். ரோமர் 8:14 நாம் வாசிக்கிறோம். அப்படி சொந்த குமாரனை நமக்கு தந்தவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஸ்தோத்திரம். அத்தனையும் நமக்காக தான் படைச்சார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார், எல்லாம் செஞ்சு முடிச்சார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க, அவரோடு கூட தேவனோடு கூட நாம் வாழ, இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ, சாட்சியின் வாழ்க்கையை வாழ நமக்காக இயேசுவை தந்தார். இயேசுவை தான். நீங்கள் பந்தி எடுக்கும்போது அதை நினைவு கூறுங்க. ஆண்டவரே, எனக்காக உடைய சொந்த குமாரனை தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் நிச்சயம் அருளுவீர் ஆண்டவரே. மற்ற எல்லாவற்றையும் நிச்சயம் தருவீரப்பா. எல்லாம் கரம் உயர்த்தி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி சொந்த குமாரனை எனக்காக தந்தவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை